Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 10th standard science first midterm model question paper பார்க்க போகிறோம். ஓவரால் 50 மார்க்ஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு 4 கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷினும் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நாளைக்கு நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் எழுத போகிறீங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு இருக்கவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை ரிவிஷன் பண்ணுங்கள். இதை மட்டும் படிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நமக்கு லாஸ்ட் மூமெண்ட்டுன்றதுனால இந்த கொஷின் பேப்பரில் எல்லாமே தெரியாத கொஷினை படிச்சிருங்க. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை புக் இன்டெக்ஸ்ட் ஏதாவது கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓவரால் 50 மார்க்ஸ், அதில் 10 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிப்ரேஷன் டைம், அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே ஈஸி வென் கம்பேர்ட் டு டீட்டெயில்ஸ் 4 மார்க்ஸ் கொஷின்லாம். ஸோ அதை கண்டிப்பாக மார்க் மிஸ் பண்ணாதீங்க. 10 மார்க்ஸ். ஆஃப்டர் தட் 2 மார்க் கொஷின். பிகாஸ் சம்டைம்ஸ் நமக்கு 1 மார்க் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவும் ஈஸியாக அதை பாருங்கள். மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதில் 18th கொஷின் கம்பல்சரி. அந்த கம்பல்சரி கொஷின் எதுனா நியூமரிக்கல் ப்ராப்ளம், ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தரவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 18th கொஷின் கம்பல்சரியா ஸ்டேட்மெண்ட், டெஃபினிஷன், நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நமக்கு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க இல்லையா, எனி 5 எழுத சொல்லியிருக்காங்க. டிஃபைன் அட்டாமிசிட்டி, ஸ்டேட் நியூட்டன் செகண்டில். அடுத்து வாட் இஸ் ரஸ்ட், ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ், டென்டல் ஃபார்முலா ஆஃப் ராபிட், இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதை தரோவாக ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ண முடியும், மார்க் மிஸ் ஆகாது. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஷின். இதில் 25th கொஷின் கம்பல்சரி. இதுலேயும் 4 மார்க்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி. அதை அட்டன் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா சாய்ஸில் ஸ்கிப் பண்ண முடியாதது. டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன் கேட்டிருக்காங்க. ஐ டிஃபெக்ட்ஸ், மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோப்பியா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோஸ்லா, நெக்ஸ்ட்டு அமல்கம், ஆசிட் தட் அலுமினியம் பாசிவ் வை இருக்கு இல்லையா, அடுத்து ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டு, மீசோஃபில் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மெயின் திங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், யூசஸ் ஆஃப், சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன், அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பார்ட் 4 பார்த்தீங்கன்னா இது இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் an example for each type. அடுத்த ஸ்டேட் ரெய்லீஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங்கும், salient features of modern atomic theory, give 2 examples of heterodiatomic molecules. பயாலஜியில் பார்த்தீங்கன்னா மோனோகாட் டைகாட் ரூட்டோட டிஃப்ரென்சியேஷனும், ஏரோபிக் அனிரோபிக் ரெஸ்பிரேஷன். அடுத்து பாரசைட்டிக் அடாப்டேஷன்ஸ் அண்ட் லீச், டயஸ்டெம் ஃபார்ம்ட் இன் ராபிட். ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு. அட்லீஸ்ட் உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த எல்லாமே தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துலேயுமே எல்லா கொஷின்ஸும் தெரியாத கொஷின்ஸை மட்டும் படிக்கிற அளவுக்கு கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது ஒரு பெஸ்ட் மெத்தட். உங்களோட மார்க்ஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம், ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம். ஏன்னா இன்டெக்ஸ்ட்டோ இல்லை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாலோ கொஷின்ஸ் அது மாதிரி ஈஸியாக உங்களுக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you for your support. Thanks for watching.